ஏ நந்தினி 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 ஏ பயப்படாத நான் தான். ஏந்திரி இந்தா தோசை சாப்பிடு. இல்ல நந்தினி இதோ பாரு தொட்டு பாரு நல்லா சூடா இருக்கு. சூப்பர் கார சட்னி செம்ம டேஸ்டா இருக்கு. இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாம்? எனக்கு வேண்டாம் சார், நீங்க சாப்பிடுங்க. நாலா 7 8 8 சாப்பிட்டுருக்கேன். 8 இல்ல 9 சாப்பிட்டுருக்கேன். இல்ல நோ 1 2 3 4 அது ஐ ரியலி டோன்ட் நோ பட் 8 சாப்பிட்டுருக்கேன் நான். இதுக்கு மேல ஐயோ சான்ஸே இல்ல. இந்தா அப்படியே இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கங்க. ஏன் ஏன் வேணாம் அது சொல்லு. ஏன் வேணாம்? நீ சாப்பிடல. இந்தா சாப்பிடு. ஓ அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். இந்த தோசையை நான் போட்டேன் நினைச்சியா? நோ 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 நோ. நமக்கு அந்த பழக்கமே இல்ல. சி இவ்வளவு நல்ல தோசையை நான் சுடுவேனா? இத பாரு how nice it is. இத என் டாடி இருக்காருல்ல, என் டாடி உனக்காக போட்டு கொடுத்த தோசை. இந்தா. நிஜமாவா? ஐயோ சத்தியமா ப்ராமிஸ். ஓ மேல ப்ராமிஸ். சாப்பிடு சாப்பிடு. சூடா இருக்கு. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். யூ ஈட் ஈட். இந்தா இந்த பிளேட்டை வச்சுக்கோ. இதுல வச்சுக்கோ வச்சுக்கோ. கம் ஆன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கும். சாப்பிடு. கம் ஆன் சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாப்பிடு. சூப்பர் டேஸ்டா இருக்கும். சாப்பிடு நல்லா சாப்பிடு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்பா சொன்னாரு நீ சாப்பிட்டு தான் நான் தூங்கணும். சாப்பிடு. குட் நைட் குட் நைட் குட் நைட் நந்தினி. குட் நைட். நான் தான் பூனை எதை தட்டி விட்டுச்சு இருக்கு. நம்மளை தூங்க விட மாட்டதே அப்பா. என்ன தங்கச்சி நிக்கிறாப்புல? ஏத்தா தங்கச்சி என்னம்மா நீ தூங்கலையா? இல்லண்ணே, சாப்பிட்ட தட்டை வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னது மணி என்னாச்சு இப்பதான் சாப்பிட்டேன்றா? ஆமா அண்ணே, ஐயா தோசை போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி சூர்யா சார் கொடுத்தாரு, அத சாப்பிட்டேன். பாத்தியா ஐயா உன் மேல எவ்வளவு அன்பும் பாசமா வச்சிருக்காருன்னு. தான் மருமக பசியும் பட்டுமே கிடக்கூடாதுன்னு அன்பா தோசை சுட்டு கொடுத்துருக்காரு. ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு மாமனாரு எந்த வீட்டுல இப்படி மருமகளை அன்பா கவனிப்பாங்களா? ஆமா அண்ணே, அருணாச்சல ஐயாக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க போய் தூங்குங்க. ஏத்தா அதான் தூக்கமே போச்சது ஐயே, இனிமே எங்க போய் தூங்க? அப்போ வெளியே உட்காந்து பேசலாமாண்ணே? ஏதாயே என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டுவிட்ட? உங்ககிட்ட பேச யார்கிட்ட பேச போறேன்? வாதாயே. நான் கேட்கறேன்னு கோச்சுக்காதாயே. நீ மூச்சுக்கு முன்னோட தடவை அண்ணன் என்னன்னு வாய் நிறைய கூப்பிடுற. நானும் என் கூட பிறந்த தங்கச்சியா உங்கள்கிட்ட பழகுறேன். ஆனால் வீட்டை விட்டு நீ போகும்போது ஒரு வார்த்தை கூட இந்த அண்ணங்கிட்ட சொல்லலை தாயி. அப்ப நீ என்ன வேத்தாள தானே நினைச்சிருக்கா? உனக்கு கூட பிறந்த அண்ணனா நீ என்ன நினைக்கல?
நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொன்னோன்னு என் மனசு எவ்வளவு பதறிச்சு தெரியுமா? அவ்வளவு வேதனைப்பட்டு இந்த ஊர்ல என் தங்கச்சிக்கு யாரும் தெரியும், தெற்கு திசையே தெரியாத, யாருக்கிட்ட போய் அட்ரஸ் கேட்பாப்புல என்ன பண்ணுவாப்புலன்னு பதறி போயிட்ட தாயி. அப்படியே கலங்கி போய் நின்ன. அப்புறம் உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃப். யாருக்கிட்ட பேச? எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, காணாம போயிட்டா அப்படின்னு வாய்க்கு வந்து பேசுறாங்க. எல்லாரும் போனாங்க, ஆனா என்ன கூட்டிட்டு போலையா? ஆனா நான் மட்டும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா ஒண்ணுதாயி, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கை விடல, எப்படியோ உன்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு தாயி. உன்னை பார்த்த பிறகுதான் தாயி என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தான். ஏத்தா நான் கேட்கறேன்னு கோச்சுக்காத தாயி. உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் நான் இருக்கல தா. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் என்கிட்ட சொல்லலாம்ல, நான் என்ன எதுவும் கேட்பேன்ல. ஐயா பெரிய ஐயா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்க போயிட்டா. அப்படி இல்லைண்ண, மனசு ஒரு மாதிரி வெறுத்து போச்சுண்ண, இங்க இருக்கவே பிடிக்கல. ஏத்தா எவன் தான் இந்த உலகத்துல பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றான்? ஏதோ வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். எவ்வளவு நாள் நான் அனுசரிக்கிறது முடியலண்ண. நீங்களே பாக்குறீங்கல்ல, ஆளாளுக்கு என்ன போட்டு இப்படி பிச்சு புடுங்குனா எப்படி நான் சமாளிக்க முடியும்? ஏத்தா என்னத்த அப்படி பேசுற? உன் கஷ்டம் எனக்கு புரியுது தாயி. நீ யாரு? இந்த வீட்டு மருமக தாயி. பிரச்சனைய சமாளிச்சு வாழ்றதுதான் மனுஷன். அதை விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? அண்ணன் தயவு செஞ்சு மருமகன்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த எண்ணம் எனக்கு வந்ததே இல்ல. ஏத்தா இதுதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனைய. என்னைக்கு நீ இந்த வீட்டு மருமகன் உன் மனசுக்குள்ள நினைக்கிறியா, அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சு வாழ்வு இந்த வீட்டுல. வேண்டாம் அண்ணன், இது எதுவுமே வேண்டாம். இவ்ளோ பெரிய வீடு, இங்க இருக்கிற மனுஷங்க, இவங்க பழகிறது, பேசுறது, சாப்பிடுறது, உடுத்திக்கிறது, இது எதுவுமே எனக்கு ஒத்து வரலண்ண. ஒரு நாள் ஒரு பொழுது கூட மனசொப்பி இருக்கவே முடியல. அம்மாடி இனிமே இந்த மாதிரி பேசுற முதல்ல நிப்பாட்டு தாயி. அண்ணன் பல டைம் உனக்கு சொல்லிட்டேன், புரியுதா? சும்மா அது போக்கில் விட்டுரு தாயி, அது பாட்டுக்க நடக்கும். நேரங்காலம் கூடி வரும்போது வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்கும். இல்லண்ண, அப்படியெல்லாம் விட முடியாது. எனக்கு என் தங்கச்சிங்களை பார்க்கணும், அம்மாச்சி அப்பா இவங்க கூட எல்லாம் இருக்கணும். நான் ஊருக்கு போயே தீர்வேண்ண.